வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற பாடம் 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் இருக்கக்கூடிய வரலாறில் முதல் பாடம். அதாவது அந்த பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் மற்றும் பண்பாடும் சங்க காலம், இதைத்தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரியா? சங்க காலம் அப்படின்றத பார்த்துருவோம். அந்த சங்கம் என்னும் சொல் மதுரை பாண்டிய அரசர்களால் ஆதரவில் அதாவது தலை தோங்கிய அந்த தமிழ் புலவர்களின் அந்த குழுமத்தை சுட்டுகிறது. சரியா? சங்கம் என்னும் சொல் அதுக்கே விளக்கம் கொடுத்துருக்காங்க. மதுரை பாண்டிய அரசர்களின் ஆதரவில் தமிழ் புலவர்களின் குழு, அதைத்தான் சங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. சங்ககால புலவர்கள் இயற்றிய பாடல்கள் அனைத்தும் சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சங்க இலக்கியங்கள் இயற்றப்பட்ட காலம் சங்க காலம் என அழைக்கப்படுகிறது. அடுத்தது அந்த செவ்வியல் இலக்கியங்களையும் அந்த பண்டைய தமிழ் நூல்களையும் மீட்டவர்கள் யார் மீட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆறுமுக நாவலர், அவர் யாழ்ப்பாணம். அடுத்தது தாமோதர பிள்ளை, அவரும் யாழ்ப்பாணம். அடுத்து ஊவே சாமிநாத ஐயர், இவங்க 3 பேர் சேர்ந்து தான் நம்மளுடைய தமிழ் செவ்வியல் இலக்கியங்களையும் பண்டைய தமிழ் நூல்களையும் மீட்டெடுத்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அரும்பாடுபட்டு பனையோலைகளில் எழுதப்பட்டிருந்த நமது தமிழ் செவ்வியல் இலக்கியங்களையும் பண்டைய கால தமிழ் நூல்களையும் மீட்டு வெளியிடுவதில் பல ஆண்டுகளை செலவிட்டனர். சரியா? அதனால் ஞாபகம் வச்சுக்கிங்க. ஆறுமுக நாவலர், தாமோதர பிள்ளை, ஊவே சாமிநாத ஐயர், இந்த 3 பேர் தான் நம்மளுடைய தமிழ் செவ்வியல் இலக்கியங்களையும் பண்டைய தமிழ் நூல்களையும் மீட்டெடுத்தவர்கள். ரைட்டா? சரி. அடுத்தது சங்ககால சான்றுகள். சங்ககால சான்றுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது கல்வெட்டுக்கள், செப்பேடுகள், நாணயங்கள், அப்புறம் அகழ்வாய்வில் இருந்து எடுக்கப்பட்ட அந்த பொருட்கள், அடுத்தது அந்த பெருங்கற்கால நினைவு சின்னங்கள், இலக்கிய சான்றுகள், அயல் நாட்டவர் குறிப்புகள், இதெல்லாமேவும் நம்ம சங்ககால சான்றுகள் அப்படின்னு சொல்லுவோம். கல்வெட்டு, செப்பேடு, நாணயம், பெருங்கற்கால நினைவு சின்னங்கள், அகழாய்வில் இருந்து எடுக்கப்பட்ட பொருட்கள், இலக்கிய சான்றுகள், அயல் நாட்டவர் குறிப்பு, இதுதான் சங்ககால சான்றுகள். சரி, கல்வெட்டு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கலிங்க நாட்டு அரசன் காரவேலனுடைய ஹதிகும்பா கல்வெட்டு. அடுத்தது இந்த புகழூர், இது எங்கே இருக்குன்னா நம்மளுடைய கரூர் பக்கத்தில் இருக்குது அந்த கல்வெட்டு. அசோகரின் 2வது மற்றும் 13வது பேராணை கல்வெட்டு. அடுத்து மாங்குளம் அழகர்மலை கீழ்வளவு கல்வெட்டு. அதாவது இந்த கீழ்வளவு அப்படின்றது மதுரைக்கு அருகே உள்ள ஊர்கள். இது எல்லாமே, அதாவது மாங்குளம், அழகர்மலை, இந்த கீழ்வளைவு கல்வெட்டு, இது எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னா மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர்கள். சரியா? இங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுக்கள் இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும். அடுத்தது செப்பேடுகள். செப்பேடு அப்படின்னு பார்க்கும்போது வேள்விக்குடி மற்றும் சின்னமனூர் செப்பேடுகள். அடுத்து நாணயங்கள். சேர சோழ பாண்டிய அரசர்களின் நாணயம், ரோமானிய நாணயம் மற்றும் இந்த குறுநில மன்னர்களின் நாணயம். அடுத்தது 4வது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நடுகற்கள், அதே மாதிரி இறந்தவங்களை இது அந்த புதைச்சிருப்பாங்களே அதை சொல்கிறாங்க. அதை எப்படி சொல்கிறாங்கன்னா இந்த புதைவிடங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. புதைவிடங்கள், நடுக்கற்கள், இதுதான் நம்மளுடைய பெருங்கற்கால நினைவு சின்னங்கள். அடுத்து அகழாய்வில் இருந்து பொருட்கள் கிடைத்த இடங்கள் எங்கெங்கெல்லாம் அகழாய்வு பண்ணியிருக்காங்க, அந்த பொருட்கள்லாம் எங்கேருந்து கிடச்சிருக்கு அதை தான் சொல்கிறாங்க. ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு மற்றும் கொடுமணல், புகார், கொர்க்கை, அழகன்குளம், உறையூர். சரியா? இந்த 7 இடம்தான் ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு மற்றும் கொடுமணல், புகார் மற்றும் கொர்க்கை, அழகன்குளம், உறையூர். சரியா? அடுத்து இலக்கிய சான்றுகள் அப்படின்னு பார்த்தோம்னா தொல்காப்பியம், 8 தொகை, 10 பாட்டு, 14 கீழ்க்கணக்கு நூல்கள், பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, இந்த 8மே நம்மளுடைய இலக்கிய சான்று. தொல்காப்பியம், 8 தொகை, 10 பாட்டு, 14 கீழ்க்கணக்கு நூல்கள், பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி, சிலப்பதிகாரம், மணிமேகலை. சரி, அடுத்து அயல் நாட்டவர் குறிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ் பிளீனியன் இயற்கை வரலாறு. சரியா? எரித்தியஸ் கடலின் பெரிப்ளஸ் பிளீனியின் இயற்கை வரலாறு. மெகஸ்தனிஸ் எழுதிய இண்டிகா. அடுத்து ராஜவழி, மகாவம்சம், தீபவம்சம், இது எல்லாமே அயல் நாட்டவர்களுடைய குறிப்பு. அவங்க இங்கே வர்றப்ப நம்ம சங்க காலத்தில் என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்றது ஃபுல்லாக அந்த நாட்டுக்காரங்க எழுதியிருப்பாங்க. சரியா? இது அயல் நாட்டவர் குறிப்பு. அடுத்தது சங்க காலத்தின் கால அளவு.
கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை, அதாவது கிபி 3ஆம் நூற்றாண்டுன்னு ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸி. கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை. அன்னைக்கு நம்ம தமிழகத்தின் புவியியல் பரப்பு எப்படி இருந்துச்சுன்னா, வடக்கு வேங்கடம். வேங்கடம் அப்படின்னு சொல்கிறது இன்றைக்கி ஆந்திராவில் இருக்கக்கூடிய அந்த திருப்பதி, அதை தான் வேங்கடம் அப்படின்னு சொல்கிறாங்க. வடக்கு வேங்கடம். அதே மாதிரி கீழே இந்த தெற்கில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கன்னியாகுமரி. அடுத்து இந்த கிழக்கில் வங்காளம், அங்கே வரைக்கும் பரவி இருந்தது. மேற்கில் அரபிக்கடல். சரியா? வடக்கு வேங்கடம், தெற்கு கன்னியாகுமரி மற்றும் கிழக்கு வங்காளம், மேற்கு அரபிக்கடல். சங்க காலத்தின் காலம் இரும்பு காலம். சங்க காலத்தின் காலம் இரும்பு காலம். சங்க காலத்தின் பண்பாடு பெருங்கற்கால பண்பாடு. சங்க காலத்தின் பண்பாடு பெருங்கற்கால பண்பாடு. அரசமுறை முடியாட்சி. அரசமுறை முடியாட்சி. அரச வம்சம் சேரர் சோழர் பாண்டியர். சரியா? இதுதான் சங்க காலத்தின் காலம் இரும்பு காலம். சரி, அடுத்தது நம்மளுடைய தமிழ் இலக்கண நூல், மிக பழமையான இலக்கண நூல் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த தொல்காப்பியம். சங்ககால தமிழ் மக்களின் மொழி பண்பாடு ஆகியவற்றின் உயர்தரத்தை சுட்டிக்காட்டும் நூல் தொல்காப்பியம். சங்ககால தமிழ் மக்களின் மொழி பண்பாடு ஆகியவற்றின் உயர்தரத்தை சுட்டிக்காட்டும் நூல் தொல்காப்பியம். அடுத்து, தமிழ் மொழி லத்தீன் மொழியின் அளவிற்கு பழமையானது என்ற கருத்தை கூறியவர் ஜார்ஜ் எல்ஹார்ட். தமிழ் மொழி லத்தீன் மொழியின் அளவிற்கு பழமையானது என்ற கருத்தை கூறியவர் ஜார்ஜ் எல்ஹார்ட். அடுத்தது, பிற மொழிகளின் செல்வாக்கிற்கு உட்படாமல் முற்றிலும் சுதந்திரமான ஒரு மரபாக நமது தமிழ் மொழி உருப்பெற்று எழுந்துள்ளது என கூறியவர் ஜார்ஜ் எல்ஹார்ட். ஜார்ஜ் எல்ஹார்ட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் பேராசிரியர். சரியா? ஜார்ஜ் எல்ஹார்ட் அப்படின்றவர் யார் அப்படின்னா, இந்த கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தில் அவர் ஒரு தமிழ் பேராசிரியர். சரி, அடுத்தது சேரரை பற்றி பார்த்துருவோம். சேரர்களின் ஆட்சி பகுதி இந்த திருவிதாங்கூர், கொச்சி, அடுத்து மலபார், அப்புறம் இந்த கொங்கு மண்டலம். அதாவது இந்த 4 பகுதி ஆட்சி பகுதி. சேரர்களின் ஆட்சி பகுதி கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த திருவிதாங்கூர் சொல்லுவோம்ல, திருவிதாங்கூர் சமஸ்தானம், அடுத்து கொச்சி, அடுத்து தெற்கு மலபார், அடுத்து கொங்கு மண்டலம். இதுதான் அவங்களுடைய ஆட்சி பகுதி. சேர அரசர்கள் பற்றி கூறும் நூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பதிற்று 10. சேர அரசர்கள் பற்றி கூறும் நூல் பதிற்று 10. சேர அரசன் செங்குட்டுவன் வட இந்தியா மீது படையெடுத்தார். சேர அரசன் செங்குட்டுவன் வட இந்தியா மீது படையெடுத்தார். அதாவது இது கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, வட இந்தியா மீது படையெடுத்த சேர அரசன் அப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ செங்குட்டுவன். அடுத்தது, கண்ணகிக்கு சிலை செய்ய இமயமலையிலிருந்து கற்களை கொண்டு வந்தவர் செங்குட்டுவன். கண்ணகிக்கு சிலை செய்ய இமயமலையிலிருந்து கற்களை கொண்டு வந்தவர் செங்குட்டுவன். யாருக்கு சிலை செய்ய? செங்குட்டுவன் இமயமலையிலிருந்து கற்களை கொண்டு வந்தார் கண்ணகி. சரியா? கொஸ்டின் எப்படி வேணாலும் கேட்கலாம், உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். சரியா? சரி, அடுத்தது, சேரன் செங்குட்டுவன் பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகம் செய்தார். சேரன் செங்குட்டுவன் பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகம் செய்தார். சேரன் செங்குட்டுவனின் தம்பி இளங்கோவடிகள். சேரன் செங்குட்டுவனின் தம்பி இளங்கோவடிகள். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியரும் இளங்கோவடிகள் தான். 2 பேரும் ஒன்று தான். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள். சேரன் செங்குட்டுவனின் தம்பி தான் அந்த இளங்கோவடிகள். அடுத்து, தனது பெயரில் நாணயங்களை வெளியிட்டவர் சேரன் இரும்பொறை. தன்னுடைய பெயர்லேயே நாணயங்களை ஃபுல்லாக வெளியிட்டவர் யார் அப்படின்னா சேரல் இரும்பொறை. சேர நாணயங்களில் சின்னமான வில்லும் அன்பும் பொறிக்கப்பட்டுள்ளன. சரியா? அந்த சேரர்களுடைய சின்னம் என்ன அப்படின்னா வில்லும் அம்பும் தான். அந்த வில்லும் அம்பு தான் அந்த நாணயங்களிலையும் பொறிக்கப்பட்டு இருந்தது. சரி, அடுத்தது, முக்கியமான சேர அரசர்கள் அப்படின்னு யாரும் பார்த்தோம்னா உதயன் சேரலாதன், இமயவரம்பன், நெடுஞ்சேரலாதன், சேரன் செங்குட்டுவன், சேரல் இரும்பொறை. இந்த 4 பேர் தான் சேர அரசர்களில் முக்கியமானவங்க. உதயன் சேரலாதன், இமயவரம்பன், நெடுஞ்சேரலாதன், 3வது சேரன் செங்குட்டுவன், 4வது சேரல் இரும்பொறை. இந்த 4 பேர் தான் சேர அரசர்களில் முக்கியமானவங்க. அடுத்தது, சோழ அரசு வேங்கட மலைகள் வரை விரிந்திருந்தது. சோழ அரசு வேங்கட மலைகள் வரை விரிந்திருந்தது. வேங்கட மலை அப்படின்னா இன்றைக்கி ஆந்திராவில் இருக்கக்கூடிய அந்த திருப்பதி, அதை தான் வேங்கட மலை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, சோழ நாட்டின் முகப்பகுதி. சோழ நாட்டின் மையப்பகுதி காவேரி கழிமுகப் பகுதி.
அடுத்து காவேரி கலிமுக பகுதி சோழ மண்டலம் என அறியப்பட்டது. சோழ அரசர்களின் மிக புகழ் பெற்றவர் கரிகால் வளவன் என்கிற கரிகாலன். அதாவது கரிகால் வளவன் என்கிற கரிகாலன். இந்த கரிகாலன் என்கிற கரிகால் வளவன் தன்னை எதிர்த்து சேரர் பாண்டியர் அவர்களை ஆதரித்த அந்த 11 வேளிர்களின் கூட்டுப்படையை தஞ்சாவூரில் உள்ள வெண்ணி சுற்றூரில் அவர் தோற்கடித்தார். சரியா? அதாவது இந்த கரிகாலன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, தன்னை எதிர்த்து சேரர் பாண்டியர் இவங்களும் சேர்ந்து, இவர்களோட யாரும் சேர்ந்துருக்காங்க, அந்த 11 வேளிர்கள் இவங்க எல்லா பேரும் சேர்ந்து யாரை எதிர்த்திருக்காங்க அப்படின்னா கரிகாலன் அவரை எதிர்த்திருக்காங்க. இவங்களுடைய கூட்டுப்படையை இவர் எங்கே வச்சு தோற்கடிச்சிருக்காரு அப்படின்னா, தஞ்சாவூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வெண்ணி சிற்றூரில் அங்கே வச்சு இவர் அவங்கள தோற்கடிச்சிருக்காரு. சரியா? அடுத்தது அந்த கல்லணையை கட்டியவர் அவரும் இவர் தான். அதைத்தான் நம்ம என்னான்னு சொல்கிறோம்னா கரிகாலன் அப்படின்னு சொல்கிறோம். அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, கரிகால் வளவன். கரிகாலனும் கரிகால் வளவனும் ஒரே ஆள் தான். சரியா? கரிகால் வளவன் என்கிற கரிகாலன். சோழர்களின் துறைமுகம் புகார். இந்த கரிகாலனின் ஆட்சி காலத்தில் நடைபெற்ற வணிக நடவடிக்கைகளை கூறும் நூல் பட்டினப்பாலை. சரியா? அந்த கரிகாலனின் ஆட்சி காலத்தில் நடைபெற்ற வணிக நடவடிக்கைகளை கூறும் நூல் பட்டினப்பாலை. சரியா? அடுத்தது கல்லணையை பற்றி பார்த்தே ஆகணும். ஏன்னா நம்ம யாரை பார்த்துட்டோம், அந்த கரிகாலனையும் பார்த்துட்டோம். அதனால் கல்லணை கற்களால் கட்டப்பட்ட, ஆற்றுக்கு குறுக்கே கட்டப்பட்ட அந்த தடுப்பணை. சரியா? கற்களால் கட்டப்பட்ட தடுப்பணை. இந்த காவேரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட போது 69,000 ஏக்கர் நிலத்திற்கு நீர்ப்பாசன வசதியை இந்த கல்லணை வழங்குகிறது. காவேரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட போது, சரியா, 69,000 ஏக்கர் நிலத்திற்கு நீர்ப்பாசன வசதியை கல்லணை வழங்கியது. சரி, முக்கியமான சோழ அரசர்கள் 5 பேர் இருக்காங்க. இளஞ்சேட் சென்னி, அடுத்தது கரிகாலன் என்கிற கரிகால் வளவன், அடுத்தது கோச்செங்கனான், 4வது கிள்ளி வளவன், 5வது பெருனார் கிள்ளி. சரியா? அடுத்தது பாண்டியர்கள் நமக்கே தெரியும், நம்மளுடைய அந்த தென் தமிழகத்தை ஆட்சி செய்தவர்கள். பாண்டியர்கள் தென் தமிழகத்தை ஆட்சி செய்தனர். இந்த தமிழ் புலவர்களையும் அறிஞர்களையும் ஆதரித்தனர். பாண்டிய அரசர்களின் புகழ்பெற்ற போர் வீரர் நெடுஞ்செழியன். சேரர், சோழர், 5 வேளிர்கள் ஆகியோரின் கூட்டுப்படையை எங்கே வச்சு இவர் தோற்கடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தலையாலங்கானம். சரியா? தலையாலங்கானம் அப்படின்ற இடத்துல யார் தோற்கடிக்கிறார்? நெடுஞ்செழியன் தோற்கடிக்கிறார். சேரர், சோழர், 5 வேளிர்களின் ஆகியோரின் கூட்டுப்படையை அந்த தலையாலங்கானம் என்னும் இடத்துல நெடுஞ்செழியன் தோற்கடிக்கிறாரு. சரியா? அடுத்த கொஸ்டின் இந்த கொற்கையின் தலைவன் நெடுஞ்செழியன். இது கண்டிப்பாக கேட்பாங்க. கொற்கையின் தலைவன் யார் அப்படின்னா நெடுஞ்செழியன். சரியா? கொற்கையின் தலைவன் நெடுஞ்செழியன். பாண்டிய நாடு முத்துக்குளிப்புக்கு புகழ்பெற்றது. பாண்டியர்களின் நாணயத்தில் ஒரு புறம் யானையும் மற்றொரு புறத்தில் மீனின் உருவமும் கொண்டுள்ளது. பாண்டியர்களுடைய நாணயம் ஒரு பக்கத்தில் யானை இருக்கும், இன்னொரு பக்கத்தில் மீனோட உருவம் இருக்கும். வேத வேள்விகளை நடத்தியதை கொண்டாடும் விதமாக நாணயம் வெளியிட்டவர் முதுகுடுமி பெருவழுதி. சரியா? வேத வேள்விகளை நடத்தியதை கொண்டாடும் விதமாக நாணயம் வெளியிட்டவர் முதுகுடுமி பெருவழுதி. சரியா? இதெல்லாம் முக்கியமான கொஸ்டினாக கேட்பாங்க. வேத வேள்வி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிங்க. அதாவது வேத வேள்வி நடத்தினதவே இவங்க ரொம்ப பெரிய விசேஷமாக கொண்டாடி அதுக்கு ஒரு நாணயமே வெளியிட்டிருக்காரு அப்படின்னா முதுகுடுமி பெருவழுதி தான். சரியா? சரி, அடுத்து முக்கியமான பாண்டிய அரசர் யார் அப்படின்னா நெடியோன். மொத்தம் 4 பேர் இருக்காங்க. நெடியோன், 2வது முதுகுடுமி பெருவழுதி, 3வது நன்மாறன், 4வது நெடுஞ்செழியன். இந்த 4 பேர் தான் பாண்டிய அரசர்களில் முக்கியமான 4 பேர். அடுத்து மூவேந்தர்கள் சூடிக்கொண்ட பட்டங்கள். நம்ம மூவேந்தர்கள் அப்படின்னு சொல்கிறது யாரை சொல்லுவோம்? சேரர், சோழர், பாண்டியர். இவங்க 3 பேருமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தனக்குள்ள ஒரு முக்கியமான, அதாவது அந்த பட்டம் வச்சுருக்காங்க. சேரர்கள்லாம் எப்படி வச்சுக்கிறாங்கன்னா ஆதவன், வானவன், இரும்பொறை, குட்டுவன் அப்படின்னு சொல்லி இந்த 4 பேரை தனக்கு உண்டான பட்டங்களாக வச்சுக்கிறாங்க. சேரர்கள் ஆதவன், குட்டுவன், வானவன், இரும்பொறை.
அடுத்து சோழர்கள் அவங்க எப்படி பட்டங்கள் வச்சுருக்காங்கன்னா சென்னி, செம்பியன், கிள்ளி, வளவன். இந்த 4 பேர் சோழர்கள், சென்னி, செம்பியன், கிள்ளி, வளவன். அடுத்து இந்த பாண்டியர்கள் எப்படி தனக்கு உண்டான பட்டப்பேரை வச்சுருக்காங்கன்னா மாறன், வழுதி, செழியன் மற்றும் தென்னர். இந்த 4 பேர் மாறன், வழுதி, செழியன், தென்னர். ரைட்டா? சரி, அடுத்து மூவேந்தர்களின் அரசுரிமை சின்னங்கள் என்னென்னா அப்படின்னு பார்த்தோம்னா செங்கோல், கையில் செங்கோல் வச்சுருப்பாங்க, முரசு வச்சுருப்பாங்க, வெண்கொற்ற குடை வச்சுருப்பாங்க. இதுதான் அவங்களுடைய அதிகாரத்தின் சின்னங்கள். சரியா? அதிகாரத்தின் சின்னங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா செங்கோல், முரசு, வெண்கொற்ற குடை, இது அவங்களுடைய அதிகாரத்தின் சின்னங்கள். அடுத்து மூவேந்தர்களுடைய மாலை, இதெல்லாம் பார்ப்போம். மூவேந்தர் அவங்களுடைய மாலை அப்படின்னு பார்த்தோம்னா சேரர்கள் வந்து பனம்பூ மாலை, சோழர்கள் வந்து அத்திப்பூ மாலை, பாண்டியர்கள் வந்து வேப்பம்பூ மாலை. அதே மாதிரி இவங்களுக்கு ஒவ்வொரு அரசர்களும் ஒவ்வொரு துறைமுகம் வச்சுருந்தாங்க. இதில் சேரர் மட்டும் 2 துறைமுகம் வச்சுருக்காரு. ஒன்று முசிறி, இன்னொன்று வந்து தொண்டி. சோழருடைய என்னது அப்படின்னு பார்த்தோம்னா புகார். சரியா? புகார் துறைமுகம் சோழர்கள் கூறியது. அப்போ பாண்டியர்கள் கூறியது கொர்க்கை. சரியா? பாண்டியர்களுடைய துறைமுகம் கொர்க்கை. சேரருடைய தலைநகர் வஞ்சி மற்றும் கரூர். சேரருடைய தலைநகர் வஞ்சி, கரூர். சோழருடைய தலைநகர் உறையூர் மற்றும் புகார். சோழருடைய தலைநகர் உறையூர் மற்றும் புகார். பாண்டியர்களுடையது மதுரை தான். சேரருடைய சின்னம் வில், அம்பு. சோழருடைய சின்னம் புலி. பாண்டியருடைய சின்னம் 2 மீன்கள். அவங்களுடைய கொடியிலே 2 மீன் இருக்கும். சரியா? அடுத்தது சங்ககால குறுநில மன்னர்கள். சங்ககால குறுநில மன்னர்கள் ஆய் என்னும் பெயர் நமது பழந்தமிழ் சொல்லான ஆயர் என்ற சொல்லிலிருந்து பெறப்பட்டது. சரியா? ஆய் என்னும் பெயர் பழந்தமிழ் சொல்லான ஆயர் என்ற சொல்லிலிருந்து பெறப்பட்டது. ஆயர் என்பதன் பொருள் ஆணிரை மேய்ப்பவர்கள். ஆணிரை அப்படின்னா மாடு மேய்க்கிறவங்க. ஆணிரை மேய்ப்பவர்கள். சங்க காலத்து ஆய் மன்னர்களின் முக்கியமானவர்கள் அந்திரன் மற்றும் திதியன், நன்னன். இவங்க தான் ரொம்ப முக்கியமான மன்னர்கள். அதாவது சங்க காலத்து ஆய் மன்னர்களின் மிக முக்கியமானவர்கள் அந்திரன், திதியன், நன்னன். வேளிர்கள் வேளாளர் பண்டைய கால தமிழகத்தில் ஆட்சி செய்த நில உடைமை பிரிவினர். வேளாளர் பண்டைய கால தமிழகத்தில் ஆட்சி செய்த நில உடைமை பிரிவிகள். புகழ்பெற்ற வேளிர்கள் கடையேழு வள்ளல்கள். சரியா? புகழ்பெற்ற வேளிர்கள் பாரி, காரி, ஓரி, பேகன், ஆய், அதியமான், நல்லி. இந்த 7 பேர் தான் கடையேழு வள்ளல்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கடையேழு வள்ளல்கள் தமிழ் புலவர்களை ஆதரித்தனர். இதில் கிளார் என்பவர் கிராமத் தலைவர். சரி, அடுத்து சங்ககால ஆட்சி அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா அரசர்கள் கோ என அழைக்கப்பட்டார். நம்ம கூட சொல்லும்ல ஓரெழுத்து ஒரு மொழி. கோ அப்படின்னா அரசர் கோ என அழைக்கப்பட்டார். கோன் சொல்லின் சுருக்கம். கோ அப்படின்றது கோன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுருக்கம். அரசர் வேந்தன், கோன், மன்னன், கொற்றவன், இறைவன் என வேறு பெயர்களிலும் அழைக்கப்பட்டார். பட்டம் சூட்டப்படும் விழா அரச கட்டில் ஏறுதல், முடிசூட்டும் விழா. அதாவது பட்டம் சூட்டப்படும் விழாவை எப்படி சொல்கிறாங்கன்னா அரசு கட்டில் ஏறுதல் அல்லது முடிசூட்டும் விழா அப்படின்னு சொன்னாங்க. இளவரசனை எப்படி கூறுறாங்கன்னா அதாவது கோமகன். இளவரசர் கோமகன் எனவும் அவருக்கு இளையோர் இளங்கோ, இளஞ்செழியன், இளஞ்சேரல் என அழைக்கப்பட்டார். அதாவது மூத்த மகனை வந்து கோமகன், அது இளவரசர். அதுக்கு அடுத்து எத்தனை தம்பி இருந்தாலும் அதை எப்படி சொல்கிறாங்கன்னா இளங்கோ, இளஞ்செழியன், இளஞ்சேரல் என அழைக்கப்பட்டனர். நிலவரியே முக்கிய வருவாய். இதை தவிர சுங்கவரி, கப்பம், தண்டம் என வசூல் செய்யப்பட்டது. அரசர்களும் வீரர்களும் வீரக்கழல் அணிந்திருந்தனர். வீரக்கழலினில் அணிந்திருப்பவரின் பெயரும் அவரது சாதனையும் பொறிக்கப்பட்டிருந்தன. அதாவது அரசர்களும் வீரர்களும் வீரக்கழல் அணிந்திருந்தனர். அதாவது ஒரு அணிகலன் அணிஞ்சிருந்தாங்க. அந்த அணிகலனில் என்ன எழுதியிருந்தாங்க அப்படின்னா அவருடைய பெயர் எழுதியிருந்தாங்க, அவர் என்ன சாதனை செய்திருந்தார் அப்படின்றது எழுதியிருந்தாங்க. சரியா? வீரக்கழல்.
அடுத்தது இந்த புறமுதுகில் காயமடைவது அவமானமாக கருதப்பட்டது. அதாவது போரில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது முதுகில் குத்து வாங்குறது அப்படின்றது தான் இந்த புறமுதுகு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி யாராச்சும் காயப்பட்டிருந்தாங்க அப்படின்னா அதை வந்து அவமானமாக கருதப்பட்டது. சரியா? இந்த புறமுதுகில் காயம் பட்டதற்காக அரசர்கள் சாகுமுறை உண்ணாவிரதம் இருந்து உயிரை மாய்த்து கொண்ட நிகழ்வும் நடந்தது. சப்போஸ் யாராச்சும் முதுகில் காயம் வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிடவே மாட்டாங்களாம். கடைசி வரைக்கும் சாகுற வரைக்கும் உண்ணாவிரதம் இருந்து கடைசியாக உயிரவே விட்டுருவாங்க. அப்படின்ற இந்த நிகழ்வும் சங்க காலத்தில் நடந்ததாக சொல்கிறாங்க. சரி, அடுத்தது சபை. இவங்களுடைய சபைகள்லாம் எப்படி இருந்தது? அரசர்களுக்கு வந்து 5 கடமைகள் செய்தனர். அரசர்களுக்குன்னு ஒரு 5 கடமை. அதாவது ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, எல்லா பேருமே கல்வி கற்கணும். அப்போ கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. கல்வி கற்பதை ஊக்குவிப்பது, சடங்குகளை நடத்துவது, அடுத்து பரிசுகள் வழங்குவது, மக்களை பாதுகாப்பது, அடுத்தது இந்த குற்றவாளிகளை தண்டிப்பது. சரியா? இந்த 5மே அரசர்களுடைய முக்கிய கடமை. அரசர்களுக்கு நிர்வாகத்தில் உதவி செய்ய 5 பேருங்குழு, எண்பேராயிரம் என 2 குழு இருந்தது. அதாவது 5 பேருங்குழுன்னு ஒன்று இருந்துச்சு, எண்பேராயிரம் அப்படின்னு சொல்லி 2 குழு இருந்து. இந்த 5 பேருங்குழுவில் 5 உறுப்பினர்கள் இருந்தாங்க, எண்பேராயிரத்தில் 8 உறுப்பினர்கள் இருந்தாங்க. சரியா? அடுத்தது படை. படை அப்படின்னு பார்த்தோம்னா இராணுவம் 4 பிரிவுகளை கொண்டது. 1 காலாட்படை, 2 குதிரைப்படை, 3 யானைப்படை, 4 தேர்ப்படை. சரியா? 4 பிரிவுகள் இருந்தது இராணுவத்தில். காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை. அடுத்தது இந்த படை தலைவன். இவரை வந்து எப்படி கூப்பிட்றாங்க அப்படின்னா தானை தலைவன் என அழைக்கப்பட்டார். படைத்தலைவன் தானை தலைவன் என அழைக்கப்பட்டார். முக்கிய ஆயுதங்கள் வாள், கேடயம், எரி ஈட்டி. எரி ஈட்டியை என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா தோமாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. தோமாரம் அப்படின்னா எரி ஈட்டி. அடுத்தது ஈட்டி, வில், அம்பு. இதுதான் அவங்களுடைய முக்கியமான ஆயுதங்கள். இந்த தோமாரம் என்பது இந்த தொலைவில் உள்ள எதிரியின் மீது ஏவுகணையை போன்று வீசப்படுவதாகும். நல்லா ஞாபகிச்சிக்கிங்க. அதாவது ஏவுகணை போன்று வீசப்படும் கருவி அப்படின்னா தோமாரம். ஏன்னா ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய எதிரியை கூட ஏவுகணை மாதிரி போய் இதை அட்டாக் பண்ணிடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தோமாரம். அடுத்தது ஆயுதம் வைக்கப்பட்டிருந்த இடம். அதை என்னான்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த படை கொட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அந்த படை கொட்டில் அப்படின்னா ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருந்த இடம். இந்த கோட்டைகள் அரண்மனைகளாலும் அகழிகளாலும் பாதுகாக்கப்பட்டன. அதாவது அரண்மனையை சுற்றி ஒரு பெரிய அகழி இருக்கும், அதில் ஃபுல்லாக தண்ணி விட்டுருப்பாங்க. அப்போ தான் எதிரி அதில் இறங்கி மேலே ஏறி வர முடியாது. அதுக்காக அகழி சுற்றி வச்சுருப்பாங்க. எங்கெங்கன்னா அரண்மனையை சுற்றி இருக்கும், இந்த கோட்டையை சுற்றி இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த போர் முரசு. இந்த போர் முரசு வந்து எப்படின்னா இந்த கடவுளாகவே கருதி வணங்கப்பட்டது. சரியா? போர் முரசு கடவுளாகவே கருதி வணங்கப்பட்டது. சரி, அடுத்தது சட்டமும் நீதியும் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். சங்க காலத்தில் சங்க காலத்தில் அரசரே இறுதியான மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஆவார். நமது தலைநகரில் நீதிமன்றம் அவை என அழைக்கப்பட்டது. சரியா? நீதிமன்றத்தை எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவை என அழைக்கப்பட்டது. கிராமங்களில் மன்றங்கள் தீர்ப்பு வழங்கப்படும் இடமாக இருந்தது. இந்த திருட்டு வழக்குகளில் மரண தண்டனை வழங்கப்பட்டது. சரியா? சங்ககால உள்ளாட்சி நிர்வாகம் அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒட்டுமொத்த ஆட்சி பகுதியுமே மண்டலம் என அழைக்கப்பட்டது. மண்டலம் நாடாக பிரிக்கப்பட்டது. நாடுகள் சிறு சிறு கூற்றமாக பிரிக்கப்பட்டது. சரியா? நாடுகள் சிறு சிறு இந்த கூற்றமாக பிரிக்கப்பட்டது. ஊர் என்பது கிராமம் ஆகும். ஊர் என்பது கிராமம். அடுத்தது பார்த்தோம்னா பேரூர். பேரூர் அப்படின்னா பெரிய கிராமம். சிற்றூர் அப்படின்னா சிறிய கிராமம். மூதூர் அப்படின்னா பழமையான கிராமம். சரியா? இதெல்லாம் நமக்கு எப்படி கேட்டுருவாங்கன்னா பொறுத்துக்களை கேட்டிருப்பாங்க. அப்போ நாடுகள் கூற்றம், ஊர் கிராமம், பேரூர் பெரிய கிராமம், சிற்றூர் சிறிய கிராமம், மூதூர் அப்படின்னா பழமையான கிராமம். சரியா? சரி, இப்போ இவங்களுடைய அந்த இதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா உள்ளாட்சி அமைப்பு அப்படின்னா ஊர், கூற்றம், நாடுகள், மண்டலம். சரியா? ஊர் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தோம்னா கூற்றம், கூற்றம் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தோம்னா நாடுகள், நாடுகள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தோம்னா மண்டலம். சரியா? இந்த கடற்கரையோர நகரங்களுக்கு பட்டினம் என பெயர். இவங்க தான் அந்த பட்டினம் அப்படின்ற பெயர்லாம் வைக்கிறாங்க. சரியா? கடற்கரை ஓரம் உள்ள நகரங்களுக்கு பட்டினம் அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க. புகார் என்பது துறைமுகங்களுக்கு வைக்கும் பொதுவான சொல். புகார் என்பது எல்லா துறைமுகத்துக்குமே பொதுவாக வைக்கக்கூடிய ஒரு பெயரை தான் என்னன்னு சொல்கிறாங்க புகார் அப்படின்னு சொல்கிறாங்க. சங்க காலத்தில் முக்கிய நகரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா புகார், உறையூர், கொர்க்கை, மதுரை, முசிறி, வஞ்சி என்கிற கரூர், அடுத்து காஞ்சி.
சரியா, வஞ்சியை தான் கரூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இந்த திணை சார்ந்த சங்ககால சமூகம். அதாவது இந்த திணை அப்படின்னா நிலம், திணை அப்படின்னா நிலம். நிலத்தை 5 திணைகளாக பிரிக்கிறாங்க. நிலத்தை எத்தனை திணைகளாக பிரிக்கிறாங்க? 5 திணைகளாக பிரிக்கப்பட்டது. மருத நிலம், மென்புலம், அதாவது நன்சை அப்படின்னு சொல்லுவாங்க. மென்புலம் அப்படின்னா நன்சை, சரியா. மருத நிலம் மென்புலம் என அழைக்கப்பட்டது. மருத நிலத்தில் நெல்லும் கரும்பும் விளைந்தன. இந்த குறிஞ்சி, முல்லை, பாலை இது எல்லாத்தையுமே எப்படி சொல்கிறாங்கன்னா வன்புலம். வன்புலம் அப்படின்னா இந்த புன்சை அப்படின்னு சொல்லுவோம்ல இன்றைக்கி, அதுதான். அப்போ குறிஞ்சி, முல்லை, பாலையை வந்து வன்புலம் அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா. வன்புல நிலத்தில் தானியங்களும் பருப்பு வகைகளும் விளைவிக்கப்பட்டன. வன்புல நிலத்தில் அதாவது இந்த தானியம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த தானியங்களும் இந்த பருப்பு வகைகளும் விளைவிக்கப்பட்டன, சரியா. சரி, என்னென்ன திணை அப்படின்னு பார்த்துருவோம். அதாவது மொத்தம் 5 நிலப்பகுதி. அதாவது இந்த குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை நமக்கு தெரியும், ஏற்கனவே சின்ன கிளாஸ்லேருந்து படிச்சிருப்போம். இந்த குறிஞ்சி அப்படின்னா மலையும் மலை சார்ந்த இடம், முல்லை காடும் காடும் சார்ந்த இடம், மருதம் வயலும் வயல் சார்ந்த இடம், நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடம், பாலை மணலும் மணல் சார்ந்த இடம். சரி, அடுத்தது இவங்களுக்கு ஒவ்வொரு தொழில்கள்லாம் இருக்குது. என்னென்ன தொழில் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு ஒவ்வொரு தொழில்கள்லாம் இருக்குது. என்னென்ன தொழில் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது மலையில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வேட்டையாடுதல், உணவு சேகரித்தல், சரியா. அதாவது மலை, வேட்டையாடுதல், உணவு சேகரித்தல். அடுத்தது முல்லை. முல்லை அப்படின்னா காடு. காட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க? ஆணிரை மேய்த்தல், சரியா. ஆடு மாடு மேய்க்கிறது காட்டுக்குள்ளே. அடுத்தது மருதம். மருதம் அப்படின்னா வயல் பகுதி. அங்கே ஃபுல்லாமே விவசாயம்தான். அப்போ வேளாண்மை. மருதம் வேளாண்மை தொழில் செய்தனர். நெய்தல் அப்படின்னா கடல். கடலில் என்ன பண்ணுவோம்? உப்பு உற்பத்தி பண்ணுவாங்க. இன்னொன்று மீன் பிடித்தல் தொழில் செய்வாங்க. அடுத்தது பாலை. பாலை அப்படின்னா ஃபுல்லாக மணல் பகுதி தான். அங்கே என்ன பண்ணியிருப்பாங்க? வீரச்செயல் அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா. சரி, அடுத்தது இங்கே வாழ்ந்த மக்கள்களெல்லாம் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த குறிஞ்சி நிலத்தில் வாழ்ந்த மக்களை வந்து இந்த குறவர் குறத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. முல்லை நிலத்தில் வாழ்கிற மக்களை எப்படி சொல்கிறாங்க? ஆயர் ஆய்ச்சிகள். ஏன்னா ஆணிரை மேய்ப்பவர்கள், ஆயர் ஆய்ச்சியர். அடுத்தது மருதம், வயலும் வயல் சார்ந்த இடம். இங்கே இருக்கக்கூடிய மக்களை என்ன சொல்கிறாங்கன்னா உழவன் உழத்தியர். ஏன்னா வேளாண்மை செய்கிறாங்களே, அப்போது உழுவாங்க, நிலத்தை உழுவாங்க, அவங்கள வந்து உழவன் உழத்தியர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெய்தல், அது வந்து கடலும் கடல் சார்ந்த இடம். அங்கே வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா இந்த பறந்தவர், நுழத்தியர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு கடல் பகுதி எப்படி இருக்கும்? நல்லா பரப்பு பெருசாக இருக்கும். அதனால் அதை வந்து எப்படி சொல்கிறாங்க? இந்த பறந்தவர், நுழத்தியர் அப்படின்னு சொல்கிறாங்க. பாலை, மணலும் மலர் சார்ந்த இடம். அங்கே மக்களை எப்படி சொல்கிறாங்கன்னா மறவர், மரத்தியர் அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா. அதே மாதிரி ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒவ்வொரு கடவுள் இருக்காங்க, அதையும் பார்த்துருவோம். இந்த குறிஞ்சி நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த கடவுள் யாருன்னா முருகன், சரியா. அடுத்தது முல்லை நிலத்துக்குரிய கடவுள் மாயோன். மருதம் நிலத்திற்குரிய கடவுள் இந்திரன். நெய்தல் வருணன், பாலை கொற்றவை. இதெல்லாம் நமக்கு பொறுத்துகளை கேட்பாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. இந்த குறிஞ்சி முருகன், முல்லை மாயோன், மருதம் இந்திரன், நெய்தல் வருணன், பாலையில் இருக்கிறவர் அதாவது கொற்றவை, சரியா. அடுத்தது சங்க காலத்து பெண்கள் நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னா 40 பெண்பால் புலவர்கள் நூல்களை எழுதியுள்ளார்கள். அப்போ அங்கே சங்க காலத்தில் நிறையா பெண்களும் என்னவாக இருந்திருக்காங்க? இந்த புலவர்களாக இருந்திருக்காங்க. எத்தனை புலவர்கள்? 40 பெண்பால் புலவர்கள் இருந்திருக்காங்க. அடுத்தது பார்த்தோம்னா கற்பு. இந்த கற்பை வந்து பார்த்திங்கன்னா மிக சிறந்த ஒழுக்கமாக கருதப்பட்டது. பெண்களின் மிக சிறந்த ஒழுக்கமாக கருதப்பட்டது. இப்போ பெண்களுக்கு சொத்தில் சமமான பங்கு தரப்பட்டது. அடுத்தது சங்ககால பெண் புலவர்கள் முக்கியமானவர் இருப்பாங்களா, அதில் 5 பேர். அந்த 5 பேர் யாருன்னு பார்த்தோம்னா ஔவையார் வந்துடுறாங்க. வெள்ளி வீதியார், சரியா. வெள்ளி வீதியாருக்கு ஒரு நல்ல ஒரு கொஸ்டின் இன்னைக்கு காலையில் கூட படித்தேனே. அதாவது தன்னுடைய கணவனை வீதி வீதியாக சென்று தேடியவர் வெள்ளி வீதியார். 3வது வந்து காக்கை பாடினியார். 4வது ஆதிமந்தியார். 5 இந்த பொன்முடியார், சரியா. இந்த 5 பேர் முக்கியமான சங்ககால பெண்பால் புலவர்கள் 5 பேர். ஔவையார், வெள்ளி வீதியார், காக்கை பாடினியார், ஆதிமந்தையர், 5வது இந்த பொன்முடியார், சரியா. அடுத்தது மத நம்பிக்கைகளும் சமூக பிரிவுகளும் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். சங்ககால மக்களின் முதன்மை கடவுள் சேயோன் அல்லது முருகன், சரியா. சேயோன் அந்த பாட்டில் கூட சொல்லுவாங்களே, எந்த பாட்டு? பொன்னியின் செல்வனில் சேயோன் அப்படின்னு பாட்டை பாடியிருப்பாங்க. முருகன் பாட்டு தான் அது. செய்யோனே அப்படின்னு வரும், சேயோன்.
அல்லது முருகன். சங்க காலத்தில் நடுகள் வழிபாடும் இருந்தது. சங்க காலத்தில் நடுகள் வழிபாடும் இருந்தது. பௌத்தமும் சமணமும் இருந்தன. சாதி முறை வளரவில்லை. வர்ணாசிரம் முறை சங்க காலத்திற்கு பின்பே வந்தது. வீரக்கல் நடுகள் அப்படின்னு என்னன்னா பார்த்துருவோம். வீரக்கல் அல்லது நடுகள் அப்படின்னா போரில் மரணமடைந்த வீரரின் நினைவை போற்றுவதற்காக நடுகற்கள் நடப்பட்டன. சரி, அடுத்து இவங்களுடைய உடை மற்றும் அணிகலன்கள். வசதியான மக்கள் மஸ்லின் துணி அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப விலை உயர்ந்தது மஸ்லின் துணி. அடுத்து பட்டு, அதுக்கப்புறம் இந்த பருத்தி இலை, இந்த துணிகளை தான் ஆடையாக அணிந்தார்கள். சாதாரண மக்கள் பருத்தியிலான இரு துண்டுகளை ஆடையாக அணிந்தனர். சங்க இலக்கியங்கள் பாம்பின் தோலை காட்டிலும் மென்மையான துணிகளை, அதாவது இந்த கலிங்கம் பற்றி கூறுகிறது. சரியா, சங்க இலக்கியங்கள் பாம்பின் தோலை காட்டிலும் மென்மையான துணிகளை பற்றி குறிப்பிடுகிறது. சரியா, அது எந்த இதுலனா இதற்குள்ள அந்த கலிங்கத்து பரணி அதில் தான் சொல்லியிருப்பாங்க. சரியா, அடுத்தது கலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா கரிகாலன் இசையின் 7 சுவர்ணங்களில் பெரும்புலமை பெற்றிருந்தார். ஆகவே இந்த கரிகாலன் ஏழிசை வல்லவன் என அழைக்கப்பட்டார். சரியா, அந்த கரிகாலன், அதாவது கல்லணையை கட்டினார்ல கரிகாலன், அவர் 7 ஸ்வரங்களில் பெரும்புலமை பெற்றிருந்தார். அதனால் அந்த கரிகாலனை ஏழிசை வல்லான் அப்படின்னு சொல்கிறாங்க. பாடல்கள் பாடும் புலவர்கள் பாணர், விரலியர் என அழைக்கப்பட்டனர். பாடல்கள் பாடும் புலவர்களை பாணர் அப்படின்னு சொல்கிறாங்க, விரலியர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு 2 பேர் இருக்குது. சரி, நடனங்கள் நடத்தியவர்களை இந்த கணிக்கையர் அப்படின்னு சொல்கிறாங்க. நடனங்கள் டான்ஸ் ஆடுறவங்களை என்னன்னு சொல்கிறாங்க, இந்த கணிக்கையர் அப்படின்னு சொல்கிறாங்க. சங்க காலத்தில் முத்தமிழ் கோட்பாடு உருவானது. முத்தமிழ் கோட்பாடு அப்படின்னா நம்ம இயலிசை நாடகம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் முத்தமிழ் கோட்பாடு உருவானது. முத்தமிழ் அப்படின்னா இயலிசை நாடகம். இந்திர விழா தலைநகரில் கொண்டாடப்பட்டது. இந்த துறைமுகங்களில் இந்த கலங்கரை இலங்கு சுடர், சரியா, அந்த கலங்கரை இலங்கு சுடர் என்னும் ஒளிவிளக்கு கோபுரமாக இருந்தன. நாலங்காடி அல்லாங்காடி என 2 சந்தைகள் மதுரையில் நடத்தப்பட்டன. அதாவது நாலங்காடி அப்படின்னா நாள், அதாவது பகலில் இருந்த கடைகள். அல்லாங்காடி அப்படின்னா இரவு நேர கடைகள். இதைத்தான் 2 சந்தைகள் எங்கே இருந்துச்சு, மதுரையில் இருந்தது. எகிப்து அரசன் 2ஆம் ராம்செஸில் பதப்படுத்தப்பட்ட உடல் திறக்கப்பட்ட போது அதில் இந்த தொல்லியல் அறிஞர்கள் அவருடைய நாசியினுள்ளும் அடிவயிற்றிலும் இந்த கருமிளகு இருந்தது. அதாவது அவருடைய உடம்பை எடுத்து பார்க்குறாங்க, அவருடைய நாசிக்குள்ளேயும் அவருடைய அடி வயிற்றுலையும் என்ன வச்சுருக்காங்கன்னா மிளகை உள்ளே வச்சுருக்காங்க. அதாவது இது அந்த பதப்படுத்திய உடலை பாதுகாப்பது. அதாவது மிளகு என்ன பண்ணும்னா, ஒரு உடம்பை பதப்படுத்தி வச்சுருக்காங்க அப்படின்னா அதுக்குள்ளே சேர்த்து இதையும் வச்சு விட்ருவாங்க, மிளகையும் சேர்த்து வச்சு விட்ருவாங்க. அப்போ அந்த உடல் பல காலத்துக்கு கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். உடலை பாதுகாப்பது பண்டைய நாட்களில் பின்பற்றப்பட்ட முறையாகும். சரி, ரோம பேரரசுக்கு பட்டு விநியோகம் செய்யப்பட்டது. ரோம பேரரசர் ஆரிலியன் இந்திய பட்டுக்கு எடைக்கு எடை தங்கம் கொடுத்து பெற தகுதியானது என அறிவித்தார். நல்லா யோசிக்க, இது முக்கியமான கொஸ்டினாக கேட்பாங்க. அதாவது இந்திய பட்டுக்கு எடைக்கு எடை தங்கம் கொடுத்து நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ரோம பேரரசர் ஆரிலியன், அவர் தான் சொல்கிறார். சங்க காலத்தில் முக்கியமான துறைமுகங்கள் முசிறி, தொண்டி, கொர்க்கை. ஏற்றுமதி பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உப்பு, மிளகு, முத்து, தந்தம், பட்டு, நறுமணப் பொருட்கள், வைரம், குங்குமப்பூ, விலை மதிப்பு மிக்க கற்கள், மஸ்லின் துணி, சந்தனக்கட்டை, இதெல்லாமே இங்கேருந்து ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. இறக்குமதி பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா புஷ்பராகம், அப்புறம் அந்த கண்ணாடி, இது இருக்குல்ல அரேபியன் குதிரை, நல்லா கருப்பு கலர் குதிரை, அது ஃபுல்லாக அங்கேருந்து தான் இறக்கியிருக்காங்க. அதே மாதிரி இது இருக்குல்ல அந்த தகரம், இது ஃபுல்லாக இறக்குமதி பொருட்கள். அடுத்தது நமது தமிழகத்திற்கும் கிரேக்கம் மற்றும் ரோம், எகிப்து, சீனா, தென்கிழக்கு ஆசியா, இலங்கை நாடுகளுக்கிடையே வணிக உறவுகள் இருந்ததை இந்த தொல்லியல் அகழ்வாய்வுகள் நிரூபித்துள்ளனர். முசிறியை இந்தியாவின் முதல் பேரங்காடி என கூறியவர் பிலினி, அதாவது ரோம் நாட்டைச் சேர்ந்தவர். முசிறியை இந்தியாவின் முதல் பேரங்காடி என கூறியவர் பிலினி. முசிறியை இந்தியாவின் முதல் பேரங்காடி என பிலினி எந்த நூலில் கூறியுள்ளார் அப்படின்னா இயற்கை வரலாறு. அவர் எழுதின இயற்கை வரலாறு, அதாவது வெளிநாட்டவர் குறிப்பு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்ல, அந்த இதில் தான் அவர் சொல்லியிருக்காரு. முசிறியை இந்தியாவின் முதல் பேரங்காடி என பிலினி எந்த நூலில் கூறியுள்ளார் அப்படின்னா இயற்கை வரலாறில் கூறியுள்ளார். ரோமானியர்களின் குடியிருப்பு இருந்த முசிறியில் அகஸ்டாஸ் கடவுளுக்கு கோவில் கட்டப்பட்டு இருந்தது. சரியா, ரோமானியர்களின் குடியிருப்பு எங்கே இருந்துச்சு அப்படின்னா நம்ம முசிறியில் இருந்துச்சு. அங்கே அந்த அகஸ்டாஸ் கடவுளுக்கு கோவிலே கட்டி வச்சுருந்துருக்காங்க. அடுத்தது இந்த பப்பிராஸ் ஒப்பந்தம் தற்போது எங்கே உள்ளது அப்படின்னா
லியன்னா அருங்காட்சியகத்தில் உள்ளது. பப்பிராஸ் ஒப்பந்தம் தற்போது எங்கு உள்ளது அப்படின்னா வியன்னா அருங்காட்சியகத்தில் உள்ளது. கிமு 2ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பப்பிராஸ் ஒப்பந்தம் அலெக்சாண்டரியாவை சேர்ந்த வணிகர்களுக்கும் முசிறியை சேர்ந்த வணிகருக்கும் இடையே வணிக ஒப்பந்த பதிவு ஆகும். சரியா, இந்த பப்பிராஸ் ஒப்பந்தம் அப்படின்னா 2ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பப்பிராஸ் ஒப்பந்தம் அப்படின்றது அலெக்சாண்டரியாவைச் சேர்ந்த வணிகர்களுக்கும் முசிறியைச் சேர்ந்த வணிகர்களுக்கும் இடையே வணிக ஒப்பந்தம் போட்டு வச்சுருந்துருக்காங்க. அதுதான். சரியா, அடுத்தது பார்த்தோம்னா இந்த களப்பிரர்கள் காலம்தான் நம்மளுடைய தமிழகம் இருண்ட காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிபு 3ஆம் நூற்றாண்டின் இறுதியில் சங்க காலம் படிப்படியாக சரிவை சந்தித்தது. சங்க காலத்தை தொடர்ந்து இந்த களப்பிரர்கள் 2½ நூற்றாண்டு ஆட்சி செய்தனர். இந்த களப்பிரர்களின் இலக்கிய சான்று அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தமிழ் நாவலர் சரிதை, யாப்பெருங்கலம், பெரிய புராணம், இதுதான் அந்த களப்பிரர்களுடைய இலக்கிய சான்று. சீவக சிந்தாமணி குண்டலகேசி களப்பிரர் காலத்தில் எழுதப்பட்டது. களப்பிரர் காலத்தில் எழுதப்பட்டது. இது எப்படி கேட்பாங்கன்னா, இந்த களப்பிரர் காலத்தில் எழுதப்பட்ட 50 காப்பியங்கள் 2 எது அப்படின்னு கேட்பாங்க. சீவக சிந்தாமணி, குண்டலகேசி. சரியா, களப்பிரர் காலத்தில் எழுதப்பட்ட 50 காப்பியங்கள். இந்த களப்பிரர் காலத்தில் பௌத்தமும் சமணமும் முக்கியத்துவம் பெற்றது. சமஸ்கிருதம், இந்த பிராகிருதம் மொழிகளின் அறிமுகத்தால் வட்டெழுத்து எழுத்துமுறை உருவானது. வட்டெழுத்து எழுத்துமுறை எப்பொழுது உருவானது அப்படின்னா இந்த களப்பிரர்கள் காலத்தில் தான் உருவானது. அது எதனால அப்படின்னு பார்த்தோம்னா சமஸ்கிருதம், இந்த பிராகிருதம், இந்த 2 மொழிகளும் உள்ளுக்குள்ளே வந்ததுனால வட்டெழுத்து முறை உருவானது. ஓகே, ரைட், தேங்க்யூ.